ஓம் சாந்தி. ஆழ்ந்த சிந்தனையின் புரட்சி என்ற 21 நாள் பட்டியில் இன்னைக்கு முதல் நாள். சக்தி வர வேண்டும். சக்தி எப்படி வரும்? வெறும் பூ மாலைகள் விற்பதனால வருமா? இல்லை. எதனால வரும்? வெறுமனே அவருடைய மகிமையை பாடுவதால வருமா? இல்லை. சாதனையால தான் வரும். வெறுமனே அவருடைய பக்தி செய்வதால வராது. ஸ்தம்பம் அமைக்கிறது, பூமாலைகள் அணிவிப்பது, அதனாலலாம் வராது. ஒருவேளை இப்போ பிரம்மா பாபா வந்துட்டாருன்னா நம்ம வெறுமனே பூ மாலைகளையே அணிவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால் அவர் மகிழ்ச்சி அடைவாரா? இல்லை. வெளிப்புற ஆடம்பரங்களால ஆத்மா மகிழ்ச்சி அடையிறது கிடையாது. எப்போ மகிழ்ச்சி அடைகிறது ஆத்மா? அவர் செய்ததை நம்ம செய்யும்போது. வெறும் பூக்களை செலுத்துங்க, வெறும் ஆரத்தி எடுங்க, மாலைகளை ஜபியுங்க, அதனால மகிழ்ச்சி ஏற்படாது. அவர் என்ன செய்தாரோ, எப்படி செய்தாரோ அதையே நம்ம செய்யணும். அவர் என்ன செஞ்சாரு? கராவன்ஹார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? கரன்ஹார், கராவன்ஹார், முரளியில் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன? பெரும்பாலும் சிக்கு இலக்கியத்திலிருந்து. இது எல்லாமே சிக்கு இலக்கியம், குரு கிரந்த் சாஹிப்ல இருந்து வந்தது. கர்த்தா புருஷ், கர்த்தார், கரன்ஹார், கராவன்ஹார், வேற எந்த இலக்கியத்திலையும் இந்த வார்த்தைகள், நிராகார் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை. இங்க மட்டும்தான் இது இருக்கு. இந்த கராவன்ஹார் யாரு? கராவன்ஹார் அவர். நான் யாரு? கரன்ஹார், செய்பவன். அவர் செய்விக்க கூடியவர். ஆக எல்லாரும் ஒரு படம் வரைங்க. எல்லாரும் டைரி இருக்கு இல்லையா? ஒரு புல்லாங்குழல் படம் வரைங்க. வாசிப்பவர் அவர். புல்லாங்குழல் மேல அவர் கராவன்ஹார், நான் செய்பவன் கரன்ஹார் அப்படின்னு எழுதுங்க. புல்லாங்குழல் வரைங்க அல்லது பல்பு வரைங்க. நான் பல்பு, ஒளி அவர். அல்லது விளக்கு வரைங்க. விளக்கு நாம், ஒளி அவர். ஸோ எல்லாரும் வரைங்க. டைரி, பேனா, காகிதம் கையில் இருக்கணும். இல்லைன்னா மொபைலில் வரைங்க. மொபைல்லையும் வரையலாம். ஆக இன்னைக்கு முழு நாளும் எந்த பயிற்சியை செய்யணும்? நான் நிமித்தம், நான் நிமித்தம், நான் நிமித்தம், நான் நிமித்தம். செய்பவர் யாரு? அவர். நான் செய்யல, அவர் செய்கிறார். யாரின் மூலம் செய்கிறாரு? என் மூலமாக. அல்லது பேனாவின் படம் வரைங்க. பேனா நான், கை யாருடையது? அவருடையது. அவர் அதை பிடிச்சிட்டு இருக்கார். அல்லது பெயிண்ட் பிரஷ் படம் வரைங்க. பெயிண்ட் பிரஷால படம் வரைகிறார் அவர். வாசிப்பவர் அந்த கராவன்ஹார். நான் யாரு? புல்லாங்குழல், புல்லாங்குழலின் படம். அப்ப இன்னைக்கு எந்த பயிற்சியை செய்யணும்? நான் யார்? நிமித்தம். நான் யாரு? சேனல். நான் யாரு? இன்ஸ்ட்ருமெண்ட். நான் யார்? யந்திரம். நான் யார்? மெஷின். கராவன்ஹார், கரன்ஹார் நான், கராவன்ஹார் அவர். நான் நிமித்தம். இன்ஸ்ட்ருமெண்ட், சேனல், மீடியம், மெஷின், மாத்தியம், குழாய், மைக்கு, தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டியும் குழாயும் உள்ள படத்தை கூட வரையலாம். ஸோ மேலே தொட்டி, கீழே குழாய். ஸோ அப்போ அந்த ஜனவரி 18 அப்படிங்கிறது வெறும் நினைவு தினம் மட்டும் இல்லை, சமர்த்தி தினம், சக்திசாலி ஆகிறதுக்கான தினம். சமர்த்தி அப்படின்னா ஆத்மால ஸ்மிருதி எதனால வருது? ஆத்மா எப்போ சக்தி வாய்ந்ததாகுது? ஆத்மா எதனால சக்தி வாய்ந்ததாகுது? எதனால பலவீனமாகுது? பகவானுடன் இணைப்பு ஏற்படுத்தினா சக்தி வாய்ந்ததா ஆகுது. மனிதர்களுடன் இணைப்பு ஏற்படுத்தினா ஆத்மா டிஸ்சார்ஜ் ஆகுது. இதுல இருந்து போன், அதுல இருந்து போன் வருது. இங்க பட்டி செய்யும் போது மொபைல் ஆன்லயே இருக்கு, சைலண்ட்லயோ இல்ல ஆஃப் பண்றது கிடையாது. மொபைல் ஒழிச்சிட்டே இருக்கு, கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது என்ன மாதிரியான பட்டி நடக்குது? பட்டி என்றாலே முழுமையான மௌனம். 4 நாள், 3 நாள், 6 நாட்கள் மௌனம், முழுமையான மௌனம். உலகத்துல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கணும். கணவரிடம் பேசிட்டு இருக்காங்க, மனைவியிடம் பேசிட்டு இருக்காங்க, மகனிடம் பேசுறாங்க, மகளிடம் பேசுறாங்க,
தாத்தா பாட்டி அம்மா எல்லார்கிட்டயும் பேசுறாங்க, வீடியோ கால் பேசுறாங்க, சாந்தி ஸ்தம்பத்தை காட்டிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க சாந்தி ஸ்தம்பம். இப்ப நம்ம சாந்தி ஸ்தம்பத்துல இருக்கிறோம். அப்படியெல்லாம் பேசுறாங்க. நமது சாதனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஸ்மிருதி என்றால் ஆத்மாவில் செழிப்பு எதனால வரும்? வார்த்தைகளால வராது, மௌனத்தால. ஆத்மால சமர்த்தம் சக்தி எதனால வரும்? பேசுவதால சக்தி குறையுது. இங்க உள்ள சாதனை 3 வகையான சாதனையா இருக்கு. ஒண்ணு தூக்கத்திலிருந்து விடுதலை, வேலை தொடர்பான விடுதலை, மற்றும் உணவு, சுவை. இதே நாள்ல பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு உலக சேவைக்காக தாமே கராவன்ஹாராக இருந்து குழந்தைகளை கரன்ஹார்களாக ஆக்கிறதுக்கான திலகத்தை கொடுத்தாரு. இந்த நாள் ஸ்மிருதியுடன் சமர்த்தமான வாழ்க்கை மற்றும் உலக சேவைக்கு நிமித்தமாக ஆகிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்குது. எத்தனையோ 18 ஜனவரிகள் வந்து போயிடுச்சு, அவ எங்க போச்சு? அதனாலதான் இன்றைய பயிற்சி என்ன? நான் நிமித்தம், நான் கரன்ஹார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் சேனல், நான் மீடியம், நான் எந்திரம், நான் பேனா எழுதுபவர் அவர், நான் பெயிண்ட் பிரஷ். நான் யாரு? விளக்கு, அதில் ஒளி யாருடையது? அவருடையது. நான் பல்பு, அதில் லைட் யாருடையது? கரண்ட் யாருடையது? அவருடையது. ஆக இது எல்லாத்தையும் இன்னைக்கு பயிற்சி செய்யணும். 2வது கேள்வி, பரமாத்மா சிநேகத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன? இந்த பக்கத்துல இருந்து கடைசியில இருந்து சொல்லுங்க, ஆரம்பிங்க. முரளியின் மீது உள்ள அன்பு இல்ல, இந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. எல்லாற்றையும் இவங்களே சொல்லிட்டா நம்ம என்ன சொல்றதுங்கிற ஒரு பயம் வருது. குறைந்தபட்சம் 10 பாயிண்ட்கள் இருக்கணும். இப்ப நீங்க சொல்லிட்டா விரைவா அடுத்தவங்க என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு பயம் வந்துடுது. பரமாத்மா சிநேகத்தின் சிறப்பு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்றார். பரமாத்மா சிநேகத்திற்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, சீக்கிரம். பரமாத்மா சிநேகம் என்ன சிறப்பு? இந்த பகவானின் அன்பு என்ன செய்யுது? சக்தியை நிரப்புது. அப்போ பரமாத்மா சிநேகம் இருந்தா சக்தி இருக்கும், பரமாத்மா சிநேகம் இல்லைன்னா சக்தி குறையும். அவற்றின் மீது அப்படியெல்லாம் அன்பு போயிருச்சு அப்படின்னா அன்பு இருந்தால் சக்தி வரும். அடுத்த சிறப்பு நெக்ஸ்ட், அதை ஆன் செய்யுங்க. எப்படி பாபா யாருடன் இருக்காங்களோ அவங்க மெதுவா அவங்கள போலவே ஆகிடுறாங்க. அதனாலதான் கணவன் மனைவி மெதுவா ஒரே மாதிரி தோன்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு காணப்படுது சில ஆண்டுகளுக்கு பிறகு. எல்லாரும் அப்படி இல்லை, அண்ணன் தங்கை போல. இது ஒரு மனோதத்துவ கவனிப்பு. நீண்ட காலம் 30-40 ஆண்டுகள் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னா ஒரே மாதிரி தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, அப்படி யாருடன் இருக்காங்களோ அவங்க அவங்கள போலவே ஆகிடுறாங்க. அன்னைக்கு தீபா சகோதரி ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. எமோஷனல் கண்டாஜியன் அப்படின்னா என்னது? நாம் யாருடன் இருக்கிறோமோ அவங்களுடைய எண்ணங்களை நம்ம அறியாமலேயே எடுத்துக்கிறோம் தானாகவே. கூட்டம் எங்க போகுதோ நாமும் அப்படியே போறோம். கூட்டம் நல்ல காரியத்துக்கு போச்சுன்னா நாமும் நல்லதை செய்வோம். கூட்டம் அழிவை ஏற்படுத்தும் செயல்களை செய்தா நம்மளும் அழிவை ஏற்படுத்தும் கர்மங்களை செய்ய தூண்டுதல் வந்துடும். அதைத்தான் மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக நமது மனம் யாருடன் இணைந்திருக்கிறதோ, இங்க மதுபன்ல இருந்தாலும் உலகத்துல இருக்கும் ஏதாவது ஒருவரோட மகனோட மகளோட அவர்களின் நினைவுடன் இணைந்திருந்தா நம்ம உண்மையில இங்க இல்லை. மேலும் அது என்ன செய்யுது? பரமாத்ம சிநேகம் நிரப்புகிறது. எதனால? எந்த கஜானாக்களால, எந்த ரூஹானியத்தால? கொஞ்சம் நடைமுறை அளவிலான விஷயங்களை சொல்லுங்க. இந்த அளவிலான இப்போதைய சந்தோஷம் கிடைக்குது, எனர்ஜி. குஷல் சகோதரர், பரமாத்மா சிநேகம் என்ன செய்யுது? குஷலாக ஆக்குது, சக்தி வாய்ந்ததாக 3 பேர் கூறிட்டாங்க. இன்னும் வேற சொல்லுங்க, அதையே மீண்டும் சொல்லாதீங்க, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. திறமையுள்ளவர்களாக ஆக்குது. ரமேஷ் சகோதரரே, பரமாத்மா அன்பு என்ன செய்யுது? வேறு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குது. உலகம் இது நடக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சதை சாத்தியமாக்குது. அது மனதை அமைதியாகவும் நிலையாகவும் ஆக்குது, சமநிலைப்படுத்துது. நிலையான
ஸ்திதி பிரக்ய யோகியாக ஆக்குது, நிலைத்தன்மை அளிக்குது. உலகத்துல உள்ள ஒவ்வொரு விஷயமும் நம்மை டிஸ்டர்ப் செய்யுது இல்லையா, எல்லா விஷயங்களும் டிஸ்டர்ப் செய்யுது. மோகத்தை முடிவுக்கு கொண்டு வருது, பந்தனத்திலிருந்து விடுவிக்குது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் கொஞ்சம் மாற்றி வேற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். வைராகியம், ஈஸ்வர அனுராகம், விஸ்வ வைராகியம். உலகத்தின் மீது உள்ள ஈர்ப்பை குறைக்குது. உலகத்தின் மீது எப்போதும் ஈர்ப்பு இருக்கு, உடலின் மீது ஈர்ப்பு இருக்கு, உணவின் மீது ஈர்ப்பு இருக்கு, தூக்கத்தின் மீது இருக்கு. புதுமையை உருவாக்குது, புதுமை உருவாகுது. பரமாத்மா அன்பினால கிரியேட்டிவிட்டி வருது. இது மிகவும் புதியது. இல்லைன்னா மனிதரிடம் கிரியேட்டிவிட்டியே வராது. அதே காரியத்தையே செய்துட்டு இருப்பாங்க. காலையில எழுந்து அமிர்த வேலை செய்யறது, பிறகு முரளிக்கு போறது, முரளி கேட்டுட்டு பிறகு திரும்பி வர்றது, அப்புறம் உணவு சாப்பிட்றது, அப்புறம் வேலை செய்யறது, அப்புறம் நினைவுல இருக்கிறது, அப்புறம் சாயந்தரம் மாலை யோகா, இரவில் ஞான சிந்தனை, அப்புறம் சார்ட் எழுதுறது, அப்புறம் தூங்குறாங்க. மறுநாள் மீண்டும் எழுதுறாங்க, காலையில அமிர்த வேலைக்கு போறாங்க, முரளி கேட்கறாங்க. இப்படியே ரொட்டீனா தான் போயிட்டு இருக்கு. டிராபிக் கண்ட்ரோல் செய்யறது, மதியம் தூங்குறது, அப்புறம் வேலை செய்யறது. இப்ப இத சாதாரண புருஷார்த்தம்னு சொல்றோம். இலக்கு எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கணும், மிக உயர்ந்ததாக. ஆக பரமாத்மா ஸ்நேகம் என்ன செய்யுது, கிரியேட்டிவிட்டியை கொண்டு வருது. ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வீரராக ஆக்குது. ஆபத்தில் இருந்தாலும் நிலையாக வச்சிருக்கு. ஆபத்தை எதிர்கொள்ளும் சக்தி வருது. இல்லைன்னா மனிதன் எப்போதும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பான். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், கூடுதல் வேலை எனக்கு எதுவும் வேண்டாம். யாருடைய தீவானாக ஆக்குது, யாருடைய தீவானா ஆக்குது, அவருக்கே தீவானாவாக ஆக்கிடுது. உலகத்துல தீவானா இருப்பதுல இருந்து விடுவிக்குது அடிமைத்தனம். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தீவானாவா ஆகிவிடுறாங்க, அடிமையாயிடுறாங்க. ஆஷிக் மாஷுக் அப்படின்னு இன்னைக்கு சாக்கார முறையில வந்தது. மாஷுக் ஒருவரே தான், என்னை தவிர வேறு மாஷுக் யாரும் இல்லை, நான் மட்டுமே மாஷுக். அதனால்தான் ஆண் லவராகவோ ஆண் பெண் லவர்களாகவோ உருவாக்க வேண்டாம். இல்லைன்னா வத்தன் நீல ட்ரம். பரமாத்மா ஸ்நேகம் ஆத்மாவுக்கு இயல்பாகவே என் பாபா என்ற அனுபவத்தை கொடுக்குது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தி வருது. மனிதன் தனியாக இருந்தாலும் அவனுக்குள்ள நம்பிக்கை, நிஷ்டை, ஆஸ்தா, ஸ்ரத்தா இருக்கு என்று உணர்ந்தா அவனுக்கு பயம் இருக்காது. ஆகவே பரமாத்மா ஸ்நேகம் அச்சமற்றவராக ஆக்குது. பரமாத்மா ஸ்நேகம் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குது. பரமாத்மா ஸ்நேகம் என்ன செய்யுது, தீவானாவாக ஆக்குது. பரமாத்மா ஸ்நேகம் கிரியேட்டிவிட்டியை கொண்டு வருது. எதை செய்யும் திறனை அளிக்குது, உலகத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கொடுக்குது. சாட்சி திருஷ்டாவாக ஆக்குது. இப்ப நம்ம சாட்சியாக ஆகிறோம். ஏன்னா சாட்சி நிலைதான் மிகப்பெரிய சாதனை, விஷயங்களை பார்ப்பது. ஆனா சாட்சி என்றால் அங்க அநீதி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, நம்ம எதுவும் செய்யாம இருப்பது அப்படி கிடையாது. அதுதான் சாட்சி பாவம் அல்ல. தவறு நடக்குது, நம்ம எதுவும் செய்யாம இருப்பதை சாட்சின்னு சொல்ல மாட்டாங்க. பரிசோதிக்கும் சக்தியை அளிக்குது. ஏன்னா அதனால மனம் என்ன ஆகுது, தெளிவாகுது, கூர்மையாகுது. அப்ப நம்ம விஷயங்களை பார்க்க முடியும். விவேகத்தை அளிக்குது. அனைவரிலிருந்தும் தனித்துவமாக ஆக்குது, பற்றற்றவராக ஆக்குது. மனிதனின் இயல்பு பற்றுதலாகும். மொபைலின் மேல பற்று, திரையின் மீது பற்று, கடிகாரத்தின் மீது பற்று, பூந்தொட்டின் மேல பற்று, எல்லாத்து மேலையும் பற்று இருக்கு. சீப்பு மேல பற்று, கைக்குட்டை கர்ச்சீஃப் மேல பற்று, சாக்ஸ் மேல பற்று, பணப்பை மீத பற்று, பேட்ஜ் மேல பற்று. ஆமா, பேனாவின் மீது கூட பற்று இருக்கு. பேனால மக்கள் தங்கள் பெயரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அது காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மருத்துவமனையில பெயர் எழுதி வைப்பாங்க. இன்னும் டாக்டர்கள் வரும்போது அவங்க கிட்ட பேனா இருக்காது, நர்ஸ் கிட்ட ஒரு பேனா கொடுங்கன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால அவங்க அதுக்கப்புறம் 8 hours டியூட்டி பார்க்கணுமே, அதனால அவங்க பேனால எழுதி வச்சிருப்பாங்க பேரை. அதனால அதுல பற்று வச்சிருக்காங்க. வைராக்கியத்தின் விதைகளை உருவாக்குறது. பரமாத்மாண்டு இது எல்லாத்தையும் உருவாக்குது. வைராக்கியத்தின் விதைகளை சித்தத்தில் விதைக்கிறது. மரியாதையையும் தன் கடமையை செய்யவும் கற்றுக் கொடுக்குது. சாட்சி அப்படின்னா நம்ம எதுவும் செய்யாம இருப்பதல்ல,
समर शेष है नहीं बाप का बागी केवल व्यात जो तटस्थ है समय लिखेगा उनके भी अपराध அப்படின்னு தினகர்ஜி எழுதியிருந்தார். சுதந்திரம் கிடைச்சி 7 ஆண்டுகள் பிறகு இந்த கவிதையை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருந்தாரு? டெல்லியில எல்லாமே நல்லா நடக்குது, ஆனா மற்ற இந்தியால என்ன நடக்குது? சில பணக்காரர்கள் ஆயிட்டாங்க, ஆனா மற்றவங்க இன்னும் ஏழைகளாவே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? சமர் சேஷ நஹி பாப்கா பாகி கேவல் வியாத். வேட்டையாடுபவன் மட்டுமே பாவத்திற்கு பொறுப்பானவன் அல்ல. அமைதியாக உட்கார்ந்து இருப்பவர்களும் எதுவும் செய்யாதவர்களும் நடுநிலையாக இருப்பவங்களும் அவங்களுடைய குற்றங்களை காலம் பதிவு செய்யும். அநீதி நடக்குது, நம்ம எதுவும் செய்யாம அமைதியா இருக்கிறோம், அவரும் என்ன குற்றவாளி தான். நம்ம இதயத்திற்கு அமைதி. நீரில் இருக்கும் தாமரை நனைவது கிடையாது. ஆகவே தாமரையின் ஒரு படம் வரைவோம். தாமரையின் ஒவ்வொரு இதழும் வீணிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். ஒரு தாமரை படம் வரைந்து ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு பெயரை எழுதுங்க. என்ன பெயர் எழுதுவீங்க? உங்க பெயர்களையே எழுதுங்க. உங்க குடும்பம், மகன் பெயர், மகளின் பெயர் அப்படின்னு தனித்தனியா எழுதுங்க. வீட்டின் பெயர், அலுவலகத்தின் பெயர், விமர்சனம், மொபைல், ஒரு இடத்துல, இதெல்லாம் இதழ்கள். அனைத்தையும் அகற்றணும். வெற்றியின் பெயர் ஒரு இடத்துல, தோல்வியின் பெயர் ஒரு இடத்துல. இங்க பேனா பென்சில் இல்லாம உட்காரவே கூடாது. இல்லாதவங்க பக்கத்துல இருப்பவங்க கிட்ட வாங்கி இதை எழுதுங்க. ஸோ மொபைல்லையும் வரையலாம். சுக்குதேவ் சகோதரி பேனாவுக்கான ஏற்பாடு செய்து இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் பேனா டைரி எல்லாம் கொடுங்க. ஸோ நான் தாமரை, இதுல என்னுடைய இந்த வடிவங்கள் இருக்கு. என்னென்ன வடிவங்கள்? என்னுடைய துறை, ஒரு இதழில் துறை அப்படின்னு எழுதுங்க. ஒரு இதழ்ல விமர்சனம் நடக்குது, அதுல இருந்து பற்றற்றவர், நிந்தனையிலிருந்தும் பற்றற்றவர், புகழ்ச்சியிலிருந்தும் பற்றற்றவர், சுகத்திலிருந்தும் பற்றற்றவர் அப்படின்னா துக்கத்திலிருந்தும் பற்றற்றவர், லாபத்திலிருந்தும் பற்றற்றவர் அப்படின்னா நஷ்டத்திலிருந்தும் பற்றற்றவர். நிக்லேஷ் சகோதரர் கொஞ்சம் வகுப்புகள் எடுப்பீங்களா? எப்படியாவது வரைந்து காட்டுங்க. டிராபிக்ல இருந்தும் பற்றற்றவர். டிராபிக் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு மனசுல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. இந்த டிராபிக் நல்லதல்ல. சத்தத்தில இருந்தும், சத்தத்தின் மீதும், அமைதியிலிருந்தும், யாராவது அதிக சத்தம் செய்தா நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம், அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். எல்லாருக்கும் பேனா கொடுங்க. தாமரை மற்றும் இவை அனைத்தையும் வரையணும். சோ இரண்டாவது இலக்கு என்ன? நான் என்ன ஆக வேண்டும்? தாமரை. தாமரை நினையக்கூடாது. உலகம் என்ற தண்ணீரால நினைந்தபடியே இருக்க வேண்டுமா? என்ன இருக்கணும்? நல்லா வரைஞ்சிருக்காரு. மொபைல்ல வரையக்கூடியவங்க இது அட்வான்ஸ். முதல்ல என்ன சொன்னா நிமித்தம். நான் யாரு? நிமித்தம். இதனால அகங்காரம் வராது. நான் செய்தேன், நான் செய்தேன் அப்படிங்கிற அகங்காரம். மனிதனின் மிகப்பெரிய நோய் என்ன? நான் செய்தேன். மனிதனின் நோய் என்ன? நான் செய்தேன், நான் செய்கிறேன், இது என்னுடைய புத்தி, இது என்னுடைய கிரியேட்டிவிட்டி, இது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு உந்துதல் கொடுத்தது யாரு? கேள்வி அதுதான். அமிர்த வேளையில டச்சிங் ஏற்பட்டுது. ஆனா அந்த டச்சிங் எங்கிருந்து வந்தது? அதத்தான் அவன் மறந்துடுறான். அடுத்த கேள்வி, அதற்கான பதில் பரமாத்மா ஸ்நேகம் ஆத்மாவுக்கு இயல்பாகவே என் பாபா என்ற அனுபவத்தை கொடுக்குது. இந்த ஸ்நேகமே குழந்தைகளை பாபாவின் அனைத்து கஜானாக்களுக்கும் உரிமையாளர்களாக ஆக்குது. மேலும் தேக உணர்வை ஒரு வினாடியில மறக்க செய்யுது. தேகி அபிமானியான் ஆக்குது. அப்ப பாபாவை தவிர வேறு எந்த ஈர்ப்பும் மீதம் இருக்காது. எந்த ஈர்ப்பும் மீதம் இருக்காது. உலகத்தின் எந்தெந்த ஈர்ப்புகள் நீண்ட காலமா பகவானின் யஜ்யத்துல நடந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களையும் தன் பக்கம் இழுத்து செல்றது. 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30, 40, 50 ஆண்டுகள். சாதாரண பதில் சொல்லக்கூடாது. 40 ஆண்டுகளா இருப்பவங்கள பற்றி பேசுறோம். அவங்கள எந்த ஈர்ப்பு இழுக்க முடியும்? இந்த யஜ்யத்திலிருந்து வெளியே சென்ற ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒடுக்கப்பட்ட ஆசை, நிறைவேறாத ஆசை இருந்திருக்கணும். அது இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து பிறகு எந்த உலகம் ஈர்ப்புகள்? அவங்க உலகத்தை விட்டு இங்க வந்தாங்க. 40 ஆண்டுகள் சும்மா இங்க இருக்கலையே. பொறாமை மற்றும் வெறுப்பு, சாதனங்கள் மீது ஒரு விலை, அவ்வளவு ஈர்ப்பு இருக்காது. இங்க எல்லாருக்கும் சாதனங்கள் கிடைத்திருக்கு. ஞானத்தின் அகங்காரம், ஞானத்தின் அகங்காரம். ஒரே ஒரு பலவீனம் இருந்தது, அதில் வேலை செய்யவே இல்லை. ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு குறை இருக்கும். 10 ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கும். அந்த குறை ஞானத்துக்கு முன்பே இருந்தது, இப்ப 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த குறை அதேபடியே இருக்கு. அதுல வேலை செய்யல. மற்ற எல்லாவற்றிலும் வேலை செய்தாங்க. அந்த குறை பொறாமை. ஆனால் அதில் வேலை செய்தாங்களா? பிரம்மச்சரியத்துல, உணவுல, மற்ற எல்லாற்றிலையும் வேலை செய்யறாங்க. அமிர்த வேலையில வேலை செய்தாங்க.
2 மணி முதல் 5 மணி வரை யோகா செய்றாங்க. ஆனா அந்த குறை மேல கவனம் செலுத்தல. எந்த குறை இருக்கோ ஒவ்வொருவரும் குறிப்பா அதுலதான் வேலை செய்யணும் இல்லையா? என்னுடைய குறை அவருடைய குறை அல்ல. அவருடைய பிரம்மச்சரியத்துல குறை இருக்கு, இது என்னுடையதல்ல. அவர் அமிர்த வேலை எழுதுறது கிடையாது, அது என்னுடையதல்ல. நமக்கென்று தனிப்பட்ட குறை இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட புருஷார்த்தம் செய்யணும். தனிப்பட்ட புருஷார்த்தம் சிறு வயதிலிருந்தே வந்து கொண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் இருக்கும், அதுல வேலை செய்யல, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. உதாரணமா கிண்டலாக பேசும் இயல்பு, அந்த ஆத்மாவுக்கே அது தன்னிடம் இருப்பது தெரியாது. அதனால அதுல வேலை செய்யணும். உணர்ச்சி வசப்படுவது, துக்கப்படுவது, சோகப்படுவது, கோபப்படுவது, மனதில் எடுத்துக்கிறது, டிஸ்டர்ப் ஆகுறது, அழுகிறது, யாராவது ஏதாவது சொன்னா உடனே அதை உள்ள எடுத்துக்கிறது, அதை உள்ளுக்குள்ள உறிஞ்சி வச்சுக்கிறது, துக்கப்படுது, டச் மீ நாட், தொட்டாச்சுனங்கி, வலியின் மாளிகை, அழுகை, இயல்பு, ஒப்பிடுவது மிகப்பெரிய விஷயம். நம்ம ஒப்பிடுறோமா? அவர் என்னை விட ஏன் முன்னேறிட்டாரு? ஒப்பிடக்கூடாது. கருணையும் கற்றலும் இருக்கணும், ஒப்பீடு இருக்கக்கூடாது. அல்லது அவர்களிடமிருந்து ஊக்கம் பெறணும், அவர்களுடைய குணங்களை எடுத்துக்கொள்ளணும். மனிதர்களுடன் ஒப்பிடக்கூடாது. அவர்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? குணங்கள். யாராவது முன்னேறி செல்றாங்க அப்படின்னா ஏன் சென்றாங்க? அவர்களிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது, அதை எடுத்துக்கணும். நம்ம அவர்களிடம் பொறாமைப்படுறோம் அப்படின்னா உண்மையில அவர்களிடம் அல்ல, அவர்களுடைய வெற்றியிடம்தான் பொறாமைப்படுறோம். அதனால வெற்றி என்னிடம் வராது. ஆக பாபாவை தவிர வேறு எந்த ஈர்ப்பும் மீதம் இருக்கக்கூடாது. முதலில் இதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் பாபாவை தவிர பல ஈர்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னா, இந்த நிலை இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகான யுகமாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த குறைகளை போக்குறத கவனம் செலுத்தணும். அடுத்த கேள்வி, கரன்ஹார் மற்றும் கராவன்ஹாரின் ரகசியம் என்ன? சேவையில வெற்றியின் அடிப்படை என்ன? நான் கராவன்ஹார் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மா தன்னை வெறும் நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உண்மையான கர்த்தா பரமாத்மா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். தேக அபிமானம் முடிவுக்கு வருது, சேவை இயல்பாகவே வெற்றிகரமாகுது. அடுத்தது, பிரம்ம பாபா எந்த குழந்தைகளை வா குழந்தைகளே வா, ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு பாராட்டினாரு. யாருடைய பாராட்டு வேண்டும் நமக்கு? மனிதர்களின் பாராட்டா? நம்ம செய்யும் வேலைக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்? பாராட்டு கிடைக்கணும், லைக்ஸ் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? லைக்ஸ். வா வா அப்படின்னா நவீன வார்த்தை தான் லைக்ஸ். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அதிக சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இது சப்ஸ்கிரிப்ஷனுக்கான பசி. சப்ஸ்கிரிப்ஷனின் பிச்சைக்காரர்கள், லைக்ஸின் பிச்சைக்காரர்கள். ஸ்டேட்டஸையா மீண்டும் மீண்டும் மாற்றுறாங்க அப்படின்னு புரியறதில்ல, தொடர்ந்து ஓடிட்டே இருக்காங்க. நான் இப்போ இங்க இருக்கிறேன், உங்களுக்கு தெரியணும், நான் இப்ப காஷ்மீர்ல சுத்திட்டு இருக்கிறேன், நீங்க சுத்தலையா அப்படிங்கறதெல்லாம் உலகத்துக்கு கேக்குறாங்க. அப்ப நோக்கம் என்ன? ஊக்கப்படுத்துவதா அல்லது எரிச்சல் ஊட்டுவதா? அதனாலதான் சமூக ஊடகங்கள்ல இளைஞர்களின் சுயமரியாதை குறைஞ்சு விட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்திய ஒரு ஆய்வு வந்திருக்கு. நேற்று நடந்த நடப்பு நிகழ்வுகள்ல ஒரு வரி வந்தது. அமெரிக்காவில தற்போது சிறிய குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படின்னு ஒரு ஆய்வு கேட்டப்போ எல்லாரும் நாங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்களுக்கு டாக்டர், இன்ஜினியர், வழக்கறிஞர் ஆக வேண்டியது இல்லை, சமூக ஊடகத்துல தங்கள் தொழிலை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் விருப்பம். இதுதான் சமீபத்திய நிலை. சமூக ஊடகத்துல தொழில் உருவாக்கணும், அவருக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ், இதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்காங்க. யாராவது ஒரு யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அதை முடக்கிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு இதய தாக்கம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். என் குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வேதனை வந்துடும். வேற ஏதாவது சேனல் நீங்க உங்களுடைய உள்ளடக்கத்தை எடுத்துடுறீங்க, அப்ப முதல் ஸ்ட்ரைக் கொடுத்தா பரவாயில்ல, இரண்டாவது ஸ்ட்ரைக் கொடுத்த உடனே யூடியூப் அமெரிக்காவை சேர்ந்தது என்பதால அவங்க அந்த சேனலை நீக்கிடுறாங்க. இப்ப நீங்க இதுவரை அப்லோடு செய்ததெல்லாம் போயிடும், அப்ப சேனல் முடிஞ்சிரும். ஃபாலோவர்ஸ் திடீர்னு மிகவும் குறைஞ்சிட்டாங்க. 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, ஏதோ நடந்துருச்சு, ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. சிலர் ஐசியூல அனுமதிக்கப்படுற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த உலகத்துல நமக்கு யாருடைய வா வா வேண்டும்? நமக்கு யாருடைய பாராட்டு வேணும்? அதாவது நம்முடைய மகிழ்ச்சி எதன் மீது இருக்குது? மற்றவங்க மீதா?
பகவானின் வீடியோக்கள், அவ்யக்த பாப்தாதாவின் வீடியோக்கள்ல கூட டிஸ்லைக் இருக்கு. மக்களுக்கு அது பிடிக்கல. அதாவது அவர்கள் பாபா கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் விஷயங்கள் தான் வேணும். அதனால்தான் மக்கள் மிகவும் மோசமான பரபரப்பை உண்டாக்கும் விஷயங்களை தேடுறாங்க. எதற்காக? பார்வையாளர்களை அதிகரிக்கிறக்க, லைக்ஸ் அதிகரிக்கிறக்க. இதை செய்ய என்ன வேணும்? யாரும் செய்யாத ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். அதில் தவறான உள்ளடக்கமும் வந்துவிடும். மக்கள் உடனே ஈர்க்கப்படணும் என்பதற்காக எதையும் சேர்த்துடுறாங்க. அதாவது இன்றைய புதிய செய்தியை அவங்க போடுவாங்க, இந்த மனிதரின் கருப்பு உண்மை. அப்ப மக்கள் பார்ப்பாங்க, அடடா இவரைத்தானே நம்ம பின்தொடர்ந்தோம், இவர் தான் நம்முடைய குருஜி, இவருடைய கருப்பு உண்மையா. அப்போ பார்வைகள் என்ன ஆகும்? உடனே அதிகரித்து விடும் வியூஸ் இல்லையா? ஏன்னா மக்கள் அதைத்தானே பார்ப்பாங்க. பாபா சமமான அவ்யக்த நிலையை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்க? பிரம்மகுமாரிகள் சிறையில், பிரம்மகுமாரிகளின் பாசாங்கு, பிரம்மகுமாரிகளின் கருப்பு உண்மை. ஒருவேளை அவங்க சிறைக்கு சேவை செய்ய போயிருக்கலாம். ஆனா உலகத்திற்கு இதுதான் வேணும். இப்ப நம்ம ஏஐ உலகத்துல, சமூக ஊடக யுகத்துல நிக்கிறோம். முன்பு இருந்தது போல இப்போது இல்லை. எவ்வளவு நல்ல விஷயம் வந்தாலும், எவ்வளவு சிறந்த திரைப்படம் வந்தாலும் அது ஒரு ஆண்டு தான் ஓடும். அதுக்கு மேல மக்கள் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ரசனை மாறிடுது. முன்னாடி எல்லாம் 2 வருஷம் அந்த படம் ஓடிட்டு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. யாருடைய நெற்றில சேவையின் பலனாக நட்சத்திரம் ஒளிர்கிறதோ அப்படிப்பட்ட சேவாதாரிகளுக்கு பிரம்ம பாபா விசேஷமாக ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு வாழ்த்து சொல்றார். நெற்றில ஒளிரும் நட்சத்திரத்தின் படத்தை வரையுங்க. அந்த நட்சத்திரம் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது என்ன செய்யுது? ஒளிர்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் படத்தை வரையலாம். நெற்றியில சேவை நட்சத்திரம், அதுக்கு சேவை நட்சத்திரம் அப்படின்னு பேர் வைக்கணும். ஸோ இன்னைக்கு பகல்ல ஒரு மறைமுகமான சேவை செய்யலாம். யாராவது ஒருத்தருக்கு மனதின் மூலமாக சகாஷ் கொடுக்கறது, அவங்களுக்கே அது தெரியணும், அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கே தெரியாம நம்ம அந்த சகாஷ் கொடுக்கலாம். யாரையாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னா அழைத்து செல்லலாம். ஆனா அந்த உதவி எப்படி இருக்கணும்? மறைமுகமாக. இன்று இப்படி ஒரு சேவை செய்யணும், அதை பற்றி நாமும் பேசக்கூடாது. யாருக்கு சேவை செய்தோமோ அவருக்கும் நம்ம உதவி செய்தோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இல்லைன்னா உதவி செய்யறோம், ஆனா மீண்டும் மீண்டும் உனக்கு உதவி செய்தது யார் அப்படின்னு மறந்துடாத அப்படின்னு நினைவூட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம சேவை செய்கிறவங்களுக்கும் சேவை செய்தோம் அப்படின்னு தெரியக்கூடாது. அது இயல்பா இருக்கணும். அதான் உலகத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தம்பதி விருந்துக்கு போயிருந்தாங்க. அவங்க கணவர் மது அருந்திட்டாரு. ஆனா அந்த மனைவிக்கு அது பிடிக்காது. ஆனாலும் அவங்க மன்னிச்சுடுறாங்க. ஆனா அதை மன்னிச்சதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அது அப்போ பலன் இல்லையே. நம்ம இன்னைக்கு செய்யும் சேவை செய்தவருக்கும் கூட தெரியாத அளவுக்கு இருக்கணும். அடுத்த கேள்வி, ஜீவன் முக்த நிலைக்கான சிறந்த உதாரணம் யாரு? பிரம்மா தாமே. ஜீவன் முக்த என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அது வெறும் பிரம்மகுமாரிகள் மட்டும் வந்ததில்லை. பாபாவுக்கு முன்பே சாஸ்திரங்கள்ல, உபனிஷதங்கள்ல வந்திருக்கு. அத்வைத வேதத்திலும் இந்த வார்த்தை இருக்கு. கீதையிலும் இதே போன்ற கருத்துக்காக ஸ்தித பிரக்யா யோகி போன்ற பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜீவன் முக்த் அப்படின்னா உயிருடன் வாழ்ந்தபடியே முக்தி. அதாவது எதிலிருந்து முக்தி? விகாரங்கள்ல இருந்து, கவலையிலிருந்து, பயத்திலிருந்து, மனதுல பலவிதமான மனச்சிக்கல்கள் இருக்கு. சிலரை பற்றிய காம்ப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. அவ அனைத்திலிருந்தும் முக்தி. கடந்த காலத்தின் வேதனையான சிறு வயது நினைவுகள், யாராவது நமக்கு சொன்னதை மனதுல பிடிச்சுட்டு வச்சிருக்கிறது, அனைத்திலிருந்தும் முக்தி. பாபா ஜீவன் முக்த் என்ற சொல்ல யாருக்காக பயன்படுத்துறாரு? ஜீவன் முக்த் என்றால் சுக்கதேவ் சகோதரரே, வாழ்க்கையில இருந்தபடியே எதிலிருந்து முக்தி? இங்கே பரவியுள்ள இவை அனைத்திலிருந்தும் தொடப்படாமல் இருப்பது. ஜீவன் முக்த் அப்படின்னா டாக்டர் ஹாரிகா, பாதிக்கப்படாமல் இருப்பது. மொபைல் கொடுங்க, இல்ல மொபைல் வேண்டாம், மைக் கொடுங்க, மைக் எங்க போயிடுச்சு? ஜீவன் முக்த் என்றால் வாழ்க்கையில இருந்தபடியே முக்தி. ஆகவே இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது, நான் முக்தி பெற்றவன், எல்லாவற்றையும் செய்து கொண்டே கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் முக்தி. அச்சா, ஓம் சாந்தி.